பிள்ளையையும் ஆனந்தையும் விட்டு பிரியறதுக்கு உங்களுக்கு சங்கடமா? இது எங்க பொண்ணோட வாழ்க்கை. நடாஷா மனசுடைஞ்சு போனா எங்களால தாங்க முடியாது. உங்க மேல எங்க பொண்ணு உயிரியே வச்சிருக்க. நீங்க இல்லாத ஒரு லைஃபை அவளால யோசிக்கவே முடியாது. சோ இனிமே ஆனந்தி உங்க மனைவிங்கிறத மறந்துருங்க. என்னங்க பண்றீங்க? என்ன பண்றீங்க? குடும்பம்னா 1000 இருக்குண்டா. ஏய், வண்டிக்கு சொல்லணும்ல, சீக்கிரம் மூட்டையை கட்டு கிளம்பணும்ல, நேரம் ஆகுது. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மூட்டையில இருக்கு அதை போடு. இருங்க, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இல்ல அவ்வளவு பெரிய வண்டியெல்லாம் தேவையில்லப்பா. மீன் மாதிரி வண்டி மாதிரி ஒரு வண்டி இருந்தா போதும்பா. வீட்டை மொத்தமா காலி பண்ணிட்டு போகலப்பா. எங்க பொருளை மட்டும்தான்ப்பா எடுத்துட்டு போறோம். அதனால எனக்கு ஒரு சின்ன வண்டி போதும்பா. சரி, உடனே அனுப்புறியா? சீக்கிரமா அனுப்பிப்பா. வைக்கிறேன். அம்மா அம்மா, கொடியில போட்ட என் சேலை எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சிட்டேன். துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டமா. என்ன ஆனந்தி இதெல்லாம்? வந்துட்டீங்களா? இந்தாங்க உங்க குழந்தை. நீங்க கேட்ட மாதிரி உங்க குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. இனிமே அதை பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமைங்க. நான் எங்க அப்பா அம்மா இனிமே யாரும் இங்க இருக்க மாட்டோங்க. நிரந்தரமா போற நீங்க நிம்மதியா அந்த வீட்டுல இருக்கலாம். ஏற்கனவே நாம வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி நீங்க நிறைய பேசிட்டீங்கல்ல. இனிமே என்னால காது கொடுத்து கேட்க முடியாதுங்க. நான் தான் சொன்னேன், உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்க எப்படி வாழ்ந்துருவீங்க, எதா இருந்தாலும் நான் பாத்துக்குவேன்னு நான் தாங்க சொன்னேன். ஆனா எவ்வளவு நாள் தான் உங்களை இழுத்து படிக்க முடியும்? அதான் போறோம், நீங்க நிம்மதியா இருங்க. மாப்பிள்ள, இதுக்கு மேல உங்க கூட இருக்க முடியாது. நாங்க கிளம்புறோம் மாப்பிள்ள. இங்க இருந்த இத்தனை நாளா உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது தொந்தரவோ கஷ்டமோ கொடுத்திருந்தா மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இவ்வளோ பெரிய வீட்டுல உங்க காசுல இனிமே உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டு இருக்க விருப்பம் இல்லை மாப்பிள்ள. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, நாங்க எது பேசியிருந்தாலும் எது பண்ணிருந்தாலும் பொண்ணு நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் மாப்பிள்ள. அதுல ஏதாவது உங்களுக்கு மன கஷ்டம் கொடுத்திருந்தா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஆனந்தி, எதுக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கணும்? எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போனா என்ன அர்த்தம் சொல்லு? என்ன மாப்பிள்ள, நாங்க உங்களை கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. நீங்க தானே உங்க அண்ணன் முன்னாடி வச்சு என் பொண்ணோட வாழ முடியாது, சகிக்க முடியாது, அறுத்து விட்டுறீங்கன்னு சொல்லி பேசுனீங்க. இப்ப கடைசியில் எங்க போறீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என் மகளோட உங்களுக்கு வாழ பிடிக்கலன்னா நாங்க இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு ஒரு குடிசையோ கூடாரமோ கிடைக்காத என்ன? எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே, ஏற்கனவே பழக்கப்பட்டது தானே. எந்த சூழ்நிலையிலையும் எங்களால வாழ முடியும் மாப்பிள்ள. எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க மாமா? யாருங்க தேவையில்லாம பேசுறது? எல்லாரும் முன்னாடி வச்சு டைவர்ஸ் வேணும்னு நீங்க தானே கேட்டீங்க. நான் பொம்பளையே இல்லைன்னு கேவலமா பேசுனீங்கல்ல. இவ கூட மனுஷன் வாழ முடியாதுன்னு சொன்னீங்க. இந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை கேட்டீங்கல்ல. வேற என்ன முடிவு எடுக்கணும்? இன்னும் நீங்க கழுத்து பிடிச்ச வெளியில தள்ளுற வரைக்கும் நான் இங்கதான் குப்பை கொட்டிட்டு இருக்கணுமா? போதுங்க, போதும். நான் தாங்க சொன்னேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன்னு. ஆனா அது முடியாதுல்ல, முடியாது. எத்தனை நாளைக்கு தான் உங்களை இழுத்து பிடிக்க முடியும் சொல்லுங்க? அதுக்காக இப்படி திடீர்னு வீட்டை விட்டு போனா எப்படி? நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் ஆனந்தி. இத பார், எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு, மனக்குழப்பம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ இப்படி நடந்துகிட்டா இன்னும் அதிகமாக தான் செய்யும். இங்க பார், எனக்கு கொஞ்சம் நேரமும் அவகாசமும் கொடு. நான் கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாம் சரியாகணும்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். மாமா, அத்தை, நீங்க யாரும் வீட்டை விட்டு போக வேண்டாம். சரியா ஆனந்தி?
எங்கடி வந்த? அத்தை நான் என்னடி அத்தை? என் பையன் சாக கிடந்தானேடி. நீயும் புருஷனை வந்து பாத்தீங்களாடி? அத்தை சரி, நீ இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவ. உன் புருஷன் யாருடி? சடகோபம் கூட பிறந்தவன் தானே? அவனையும் இந்த வயிற்றுல தாண்டி சுமந்து பெத்த. சாவுக்கு வந்தானடி அவன். ஏய், எதுக்குடி கத்தி தொலைற? தொண்டை தண்ணி எதுக்கு கொடுத்து தொலைற நீ? உனக்கு அறிவே கிடையாதுடி. எத்தனை இடம் சொன்னாலும் உனக்கு அறிவே கிடையாது, புரிஞ்சுக்கவே மாட்டேன். என்ன ஜென்மம் பெரும் தொலைஞ்சிருக்க? ஆளை பாரு, ஆளை ஆளை. இவ புருஷன் பெரிய இவன், அவன் பெரிய இவன். நம்ம செலவு இருந்த செய்தி கேட்டவன நான் போறேன்னு சொல்லியிருப்பான். ஆனா போன பாத்துக்கோங்க அப்படின்னு இவன் மிரட்டி இருப்பா. அந்த பையன் பொம்பளை பையன் தானே, எப்படி வருவான் அவன்? இவன் பேச்சக்கிட்ட அங்கேயே கிடந்திருப்பான். மாமா அப்படிலாம் இல்ல என்ன மாமா. நொல்ல மாமா, நொல்ல மாமா தெரியாது உன்னை பத்தி நீ யாரு என்ன விவரம்னு. ஏய், உன் மேல இருந்த மோகத்தால தானடி என்ன பார்த்து கேட்டான் சொத்தை பிரிடான்னா. கேட்டுவன் இல்லாட்ட என்ன பார்த்து ஏத்துக்கிட்டு பேசுவானா? அவன் நிக்க மாட்டான் எதிர்த்தாப்புல. ஓட்ட மோகத்தால தானடி என் பரமேதிரி சிவஞானத்து கூட இருந்துட்டு வந்து பாருங்கிறான். இப்பவும் வந்து பாருங்கிறானே. என்ன கொழுப்பு? எல்லாம் ஒன்னாலதான். தெரியாது நீ யாருன்னு. உன் அம்மா யாருடி? ஒரு பிச்சைக்காரி. உன் அப்பா ஒரு குடியாரப்ப குடிச்சு குடிச்சே கிட்டி போய் சா கிடக்கான் அந்த பையன். அவனுக்கு எங்க இருக்குடி தராதரம்? உனக்கு எங்க இருந்துடி தராதரம் வரும்? டேய், ஆயிரம் இருக்கட்டும். எங்க அண்ணன் சடகோப்பை இறந்துருந்தப்போ வீரசன பையன் வீட்டு பாத்ரூம் கூட வரல. உங்களுக்கு எல்லாம் பாசம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ஐயோ அதெல்லாம் இல்ல, அவர் பிசினஸ் விஷயமா மலேசியாக்கு போயிருக்காரு. மலேசியா போயிருக்கானா? மலேசியா அந்த கழுத மலேசியா போயிருக்கானா? மலேசியா போடி. யார்கிட்ட வந்து மலேசியா போயிருக்கான்னு சொல்றேன்? விளக்கண்ணு மாமா அதெல்லாம் இல்ல மாமா, நான் சொல்றேன். இல்ல மாமா, நிஜமாதான் மாமா. நானும் சடகோபன் மாமா இறந்துட்டாருன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். சரி, போன் பண்ணி சொன்னேல்ல, அப்ப அவன் கிளம்பி வந்திருக்கணும்ல. இல்லத்த, அவசரத்துக்கு டிக்கெட் கிடைக்கல. ஆமா டிக்கெட் கிடைக்கல. கதை சொல்லிட்டு இருந்தேன், பாத்துக்கோ கதை சொல்லிட்டு இருக்கேன். இல்ல மாமா, உண்மையதான் மாமா சொல்றேன். சரி, அவன் தான் வர முடியல, நீ இங்க தானே இருந்த, நீ வந்திருக்க வேண்டியதானே? என்ன உம்முன்னு இருக்க ஊமை மாதிரி பேசி தொலை. அவ எங்க இருந்துடி வருவா? அவ எங்க இருந்து வருவா? அவ என் பிள்ளை சடவம்சத்துல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கல்யா சும்மா கட நல்லவேளை செத்து தொலைஞ்சான்னு நினைச்சிருப்ப நீ. ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. நீங்களாம் என் மேல கோவமா இருப்பீங்களோ? உன் மேல கோவமா இல்லாம நீ வந்தோட பாசம் பொங்கி வலியும் நினைச்சியா? கோவம் இருக்கு, அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட குறையல, அப்படியே தான் இருக்கு. அது குறையாது. எப்படி குறையும்? குறையாது. கழுதைகளா என்ன இளவு? இந்த பாரு, உண்மையிலேயே அந்த பையன் உன் புருஷனுக்கு சடவம்சத்துல ஏதாவது மனசு ஒருத்தர் இருந்ததுன்னா அந்த பையன் இங்க வர சொல்லு, இங்க வர சொல்லு. அப்புறம் பாத்துக்கிறோம் நாங்க எல்லாத்தையும். போய் நினைக்க கிளம்பு, போ போ, போய் தொலை, போ போ, போயிருங்கிறேன்ல, போ. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. சடவு இறந்ததுல அவளுக்கு பெருசா வருத்தம் வந்துருச்சு. அவ புருஷன் பெரிய விளக்கண்ணா மலேசியா போய் கிழிச்சிட்டாராம். மலேசியா போய் வெங்காயம் தெரியாது, வெங்காயம் இங்க போயிட்டு வர தெரியாது, பெரிய மலேசியா போயிட்டாராம். மலேசியா யார்கிட்ட வந்து கதை விடுற? என் பிள்ளை செத்து போயல உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம். பெருசா வந்துட்டா. இப்பவாது பேசி தொலைஞ்சிய, வாயை திறந்து பேசி தொலைஞ்சிய. இவ்வளவு நாளா பேசாம எல்லாம் நம்மகிட்ட வந்து சேரவூர் அப்படித்தான் இருக்கு. ஐயோ என்னம்மா இது, பாவம். குடு குடு. ஏன் இருக்கட்டும்மா, வேண்டாம். கூடுமா, நான் போடுறேன். ஐயம்மாடி.
புள்ளத்தாச்சி பொண்ணு எல்லா வேலையும் வேலைக்காரி மாதிரி இந்த வீட்ல செஞ்சுன்னு கிடக்குறிய. சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்ல வாழலான்னு ஆசையா வந்த. உன் நிலைமை எப்படி ஆயிப்போச்சே. ஐயோ, அவர் எந்த தப்பும் செய்யலைங்க. அவரை போய் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ரொம்ப சங்கடமா இருக்குங்க. எல்லாம் எனக்கு தெரியுமா, நானும் கேள்விப்பட்டு தானே கிடக்குறேன். நான் இந்த வீட்டு பக்கம் வரலையே தவிர எல்லா விஷயமும் என் காதுல வந்து அப்படியே வீந்து தானே கிடக்குது. ஆளாளுக்கு என்னவோ சொல்றாங்கங்க. இன்னும் கொஞ்சம் பேரு அவர் தான் சடகோப்பனை கொன்னதா கண்ணால பார்த்த சாட்சி இருக்குன்னு வேற சொல்றாங்க. நீ வேறம்மா, என்னவோ நல்லவன் செத்தா மாதிரி இல்ல நீ கவலைப்பட்டு கிடக்குற. படு பாவி, அந்த சடகோப்பன் தானே செத்து கிடக்குறான். இந்த பாரு, ஒரு வேளை உன் புருஷன் கொண்டு இருந்தான்னு வச்சுக்கியே, ஆனா அப்படியே சண்முகத்துக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன். நானே அவனை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாரோ ஒரு புண்ணியமா முந்திக்கிட்டான். உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும்லம்மா. ஐய, அந்த நாயை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு நீ புதுசா சொல்லி கொடுக்கணுமா? அந்த படுபாவி கொஞ்சம் நஞ்சமா பண்ணிருக்கிறான். ஐயோ, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வீரமணி பையன் இவன் தான் இந்த பட்டு கிடப்பேன். இவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நான் ஆசைப்பட்டேன். வயசு வித்தியாசத்தை பத்தினா இப்படி கிடக்குது. காசுக்கு ஆசைப்பட்டு ஆரக்கிழவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு நினைச்சேன். நல்ல வேளை கடவுளா பார்த்து அவன் தம்பிக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி மாத்தி வச்சுட்டாரு. வீதின்னு ஒண்ணு இருக்குது இல்லம்மா, அது சும்மா விடுமா? அவன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் பொண்ணு இவன் நிம்மதியாவா இருக்க விட்டான். ஐயோ, அந்த வீட்டுக்குள்ள என் பொண்ணுக்கு இவன் கொடுத்த கொடசல் இருக்கே, அப்பா, ஒரு பொம்பளை விட மாட்டாமா. ஒரு கம்புக்கு சேலை சுத்தி இருந்ததுன்னு வச்சுக்கியா, அத கூட பார்த்து ரசிச்சுட்டு போயிடுவான். அந்த வீட்டு வேலைக்காரி இருந்தா பாரு, அவளை கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாமா. சரி, வீட்டுல தான் பிரச்சனை பண்றானே அப்படின்னுட்டு ஏதோ வெளியூருக்கு போலாமேன்னு என் பொண்ணை கூட்டிட்டு மாப்பிள்ள வெளியூர் போயிட்டாருமா. பட்டு கடப்ப அங்கேயும் போய் என் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. அது தெரிஞ்சு என் மாப்பிள்ள அவங்க கிட்ட சண்டை போட அவரையும் கொலை பண்ணலான்னு ஆரம்பிச்சுட்டான். யோப்பா, இவன் செத்த இடத்த சுண்ணாம்பு வீடு கட்டணும்மா. ஆனா ஒரு விஷயமா, இவன் சாவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சாமி இருக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. அன்னைக்கு கூட என் கைய கூட பிடிச்சி இழுக்க பார்த்தாருமா அந்த ஆளு. படுபாவி, அப்படியா பண்ணா? அவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுமா. இந்த பாரு, நான் பண்ணணும்னு நினைச்சதை எவனோ ஒருத்தன் பண்ணிட்டான். இந்த நரகாசுரனை செத்த நாளையெல்லாம் நாம தீபாவளின்னு கொண்டாடிட்டு கிடக்குறோம்ல, அந்த மாதிரி இவன் செத்த நாளை நம்ம கொண்டாடினோம்மா. என்ன பாவம், உன் புருஷன் அப்பாவி அதுல போய் மாட்டிக்கிட்டான். இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி எல்லாம் கிடையாதுமா. சமூகம் ரொம்ப நல்ல புள்ள. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உன் புருஷன் உள்ள கிடக்குறாரு, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா கிடக்குறாங்க. ஏமா, யாருக்கும் எந்த கவலையும் இருக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதம்மா. என் மாப்பிள்ள ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவர் நினைச்சாருன்னா இப்படின்றதுக்குள்ள அவர் வெளியில கொண்டு வந்துடலாம். தெரியலையே, என்னமோ மனசே வர மாட்டேங்குது. கூட பிறந்த பிறப்புங்கள்லாம் இப்படியா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வந்த உடனே உங்க கோழி முட்டைத்தனத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? போனா போதுன்னு உங்களை பாவம் பார்த்து இந்த வீட்டுல சேர்த்தா இங்க வந்து மூட்டை பூச்சி மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய் நிறுத்து. என்னமோ வல்பத்து கை கால் முளைச்ச மாதிரி குச்சின் வந்து கிடக்குற. என்னடி என்னமோ ராணி மாதிரி பேசின்னு கிடக்குற? நீ ஏன் இங்க உட்கார்ந்து தண்டு சோறு தானே கொட்டின்னு கிடக்குற? நீ ஒண்டியா கொட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. என்னமோ உன் புருஷன் வெளிநாட்டுக்கு போறான்னு வெறும் கைய வீசின்னு வந்துட்டான். அவனும் இங்க இல்லடி உட்காந்துக்கிட்டு டேரா போட்டுன்னு கொட்டின்னு கிடக்குறான். நீ என்ன பார்த்து பேசுறியா? இங்க பாருங்க, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏதோ கஷ்டப்படுறீங்க, நீங்க அண்ணி உங்களை சேர்த்துக்கிட்டாங்க. நீங்க எல்லாத்தையும் பேசி திரிச்சு குடும்பத்தை பிரிச்சு விடுறவங்கன்னு எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அன்னைக்கு எங்க வீட்டு வாசல்ல வந்து அவ்வளவு கேவலமா பேசுனீங்க. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளவு கேவலமா பேசுனீங்க. இப்ப பாசம் எங்க இருந்து வந்தது? என்ன பேசிட்டு இருக்க நீங்க? அம்மாவை தேவையில்லாம உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, புருஷன் வீட்டுக்கு போகாம இன்னும் இங்க உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. இது எங்க அண்ணன் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். அது கேட்க நீ யாரு? அப்படின்னா இது என் அக்கா வீடு, எனக்கும் எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்படி போடுறியா அருவாள? ஏய், என்ன
இது யார் சொத்து நினைச்சின்னு கிடக்குற? மீனாட்சி யாரு? 10 மாசம் நான் சுமந்து பெத்தவடி. மீனாட்சி பேர்ல இருக்கிற அத்தனை சொத்தும் என் புருஷனோடதுடி. அதுல எனக்கும் என் பொண்ணுக்கும் சம பங்கு இருக்குது. நாங்க உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய சொத்து, அனுபவிக்க வேண்டிய சொத்து நாங்க எதுவுமே பண்ண முடியல. ஆனா நீங்க எல்லாம் உட்கார்ந்து நல்லா கொட்டின்னு கிடக்குறீங்க. நீங்க டேரா போட்டுட்டு என்ன பார்த்து கேள்வி கேட்டுன்னு கிடக்குறியா? ஏங்க யாருங்க உங்க சொத்தை அனுபவிச்சா? நீதாண்டி. வார்த்தை அளந்து பேசுங்க. அளந்து பேசுறது நுழந்து பேசுறதுன்னு இதுக்கு மேல ஏதாவது பேசுறீங்க? பேசி கிடக்குற. போயிட்டு போயிடுங்க. பார்த்து பேசு. மீனாட்சி, மீனாட்சி பாருமா, இந்த பொண்ணு என்ன ரொம்ப கேவலமா பேசுதுமா. நான் ஒண்ணுமே பண்ணலமா. அதோ அங்க நிக்குதே வளர்மதி புள்ளதாச்சி பொண்ணு. அது புருஷனை நினைச்சு காவல் பட்டு கிடந்தது. அதுக்கு ஆறுதல ஒரு 4 வார்த்தை சொல்லி கிடந்தம்மா. அது இவளுக்கு பிடிக்கலம்மா. என்ன கேவலமா பேசுறா. இந்த பாரு மீனாட்சி, நாங்க மாறிட்டோம்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இது பாருமா, எந்த காலத்திலயும் நீ எனக்கு மக இல்லைன்னு போயிடுமா, இல்ல நான் உனக்கு தாய் இல்லைன்னு போயிடுமா? இந்த வயசுல தானமா உன்னை சுமந்து பெத்த. இது பாருமா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நாங்க இந்த இடத்துல இருந்து போயிடுறோம். அது இல்லாம தெருவுல கிடக்குறோம். என்ன வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு வச்சுட்டு எங்க ரோடா அலைய போறணுங்கிற ஒரு கஷ்டம் தான். ஐயோ, ஒரு ராத்திரியும் கடக்கிறதுக்குள்ள எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். கட்ட புருஷன் வேற ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. நாங்க எங்க போறது? எங்களை கேட்கறதுக்கு யாரு இருக்கிறாங்க? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு எங்களால கஷ்டம் வேணாமா. எந்த பிரச்சனையும் வேண்டாம். வாடி, கிளம்புறோம்மா. அம்மா, அம்மா, என்னம்மா இங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல. எதுக்குமா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அவங்க உங்களை ஏதாவது பேசினாலும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கள எதுவும் பேசாதீங்க. ஐயோ, நான் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசலமா. ஆனா இந்த பொண்ணு தான் வாய்க்கு பேசுது. அநியாயம் பண்ணுதுமா. கூட்டிட்டு போ. ஐயோ ஐயோ, பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம பேசுதே. ஐயோ, ஏம்மா, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. தப்பா எடுத்துக்காத. இப்போ வெளியில போங்கன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உமா. அப்பா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நானும் உங்க அண்ணனும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சீக்கிரமா இதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்றோம். அவங்க ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோம்மா. கொஞ்சம் பொறுமையாரு, புரியுதா? ஆனந்தி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா. அவர் மாறிட்டாருன்னு என் மனசு சொல்லவே இல்லம்மா. ஆனா அவர் ஏதோ குழப்பத்துல இருக்கிறாருன்னு மட்டும் தெரியுதுமா. இரு, அன்னைக்கு நீ எனக்கு வேணவே வேணாம், வெளியே போனதா ஆச்சுன்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு நீ பொறுமையாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேக்குறாருனா ஏதோ அர்த்தம் இருக்குல்ல? ஆமா, பொல்லாத விஷயம். நீ வேறம்மா. அந்த ஆள் எப்படி தெரியுமா? சரியான பச்சோந்தி. நேரத்துக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாரு. இத்தனை வருஷமா அண்ணு அண்ணி தான் வாழ்க்கையன்னு இருந்தவரு. ஏன் நம்ம பேச்சு கேட்டு கடை வச்சுதான் அவங்க கிட்ட சொல்லாம மறைக்கலையா? நம்ம பேச்சு கேட்டு தனியா வர்றதுக்கு முடிவெடுக்கலையா? அவங்கள எதிர்த்து சண்டை தான் போடலையா? அம்மா, அவருக்கு நிலையான புத்தியே கிடையாதுமா. அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். எது எப்படியோ இப்பவும் அதே மாதிரியான தடுமாத்தத்தோட தானே இருக்காரு.
அந்த கேடு கெட்டவ என்ன சொன்னாலும் என்ன வசியம் பண்ணாலும் எனக்கு தெரியாதுமா. ஆனா அடியோட மாறி போயிட்டாரு. என்ன சொல்லணுமா? சொந்த காசுலயே சூனிய வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல. நானே அவளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு நானே அவகிட்ட பழக வச்சு கடைசியில நான் ஏன் தலையிலேயே பண்ண மாதிரி போட்டுக்கிட்டேன். அதாண்டி மூத்தவங்க சொல்றது முன்னாடி கசக்கும் பின்னாடி புரியும்னு சொல்லுவாங்க. என்னைக்கு அவ நம்ம வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நீ தாண்டி பெருசாவே எடுத்துக்கல. இப்போ தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் ஆனந்தி, மாப்பிள்ளை கிட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுது. அன்னைக்கு அவ்வளோ ஆவேசமா வீட்டை விட்டு போனாதான் ஆச்சுன்னு சொன்னவரு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, வீட்டை விட்டு போக வேணான்னு சொல்றாருன்னா அது பெரிய விஷயம் தானே. இல்லம்மா, எனக்கு அப்படி எதுவும் தெரியல. ஏய் சும்மா ரெடி. அன்னைக்கு நம்ம கிட்ட சண்டை போட்டு சிங்கப்பூர் போறேன்னு சொல்லி உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு அவ வீட்டுக்கு போல. பார்க்கும்போது இது எவ்வளவு தேவலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் சிவஞானம் ஏதாவது புத்திமதி சொல்லி இருக்கணும். மீனாட்சி சொல்லியிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா யாரும் எதுவும் சொல்லாம நம்ம மாப்பிள்ளை இந்த அளவுக்கு மாறி இருக்க மாட்டாரு. அதுக்காக என் புருஷன் திரும்ப வந்துட்டான்னு சந்தோஷமா அவன் கூட குடும்பம் நடத்த சொல்றியா? அப்புறம் நீ நிஜமாவே மூட்டை கட்டிட்டு வெளியே போலான்னு பாக்குறியா? வெளியே போய் உன்னால வாழ முடியுமா? வெறும் பந்தாவுக்காக தான் பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்க. பெரிய வீட்டை வாங்கிட்டு ஏசி, வேலை வேலைக்கு சாப்பாடு, துணிமணின்னு பகட்டா இருந்துட்டு இப்ப நீயும் உங்க அப்பனும் வெளியே போயிட்டா பிச்சை தான் எடுக்கணும். இத பாரு, இந்த அளவுக்காவது இறங்கி வந்திருக்காருன்னு நினைச்சு அவரோட வாழ்ற வழிய பாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதையும் பேசி அவர் மனசை மாத்து. அதை விட்டுட்டு எதோ பேசிட்டு இருக்கா. அவ ஊர்ல அடுத்த புருஷனையே கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னடி, தாலி கட்டின புருஷன் உன்னால வழி கொண்டு வர முடியாதா? ஆனந்தி, நல்லா யோசிச்சு பாரு. இது உன்னோட வாழ்க்கை.